அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் இப்பொழுதாகவே ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சியான காலங்களிலே உங்களோடு கூட இந்த வாலிப ஞாயிறு அது நாட்களிலே உங்களுடைய கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோட திருப்பி கொள்ளுங்கள். நீதிமொழி புத்தகம் 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது 17ஆம் வசனம் சொல்லி, நீதிமொழிகள் 10:17 புத்திமதிகளை காத்து கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனை வெறுக்கிறவன் மோசம் போக்குகிறான் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே வேதம் சொல்கிறது புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன். அல்லேலூயா. புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதா? ஜீவ வழியிலே இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். புத்திமதிகளை வெறுக்கிற ஒரு மனுஷன் என்ன செய்கிறானா, அவன் கண்டனையிலே மோசம் போகிற ஒரு வாழ்வுக்குள்ளே இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு இலவசமாய் கிடைக்கிற ஒரு காரியம் புத்திமதி. அப்படித்தானே? பிள்ளைங்களுக்கு எடுத்துட்டாலும் யாருக்கு எத்தனை பெரியவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்றோம்? புத்திமதிகளை சொல்லுகிறோம் இல்லையா? ஆனால் புத்திமதி இலவசமாய் கிடைத்தாலும் அந்த புத்திமதிகளை அறிவுரை யாரும் என்ன செய்யறதில்லை, விரும்புகிறது இல்லை இல்லையா? சொல்றது மாத்திரம் ரொம்ப யோகியமா அப்படின்னு சொல்றாங்க. பெரியார் சொன்னா, சொல்லுகிறவனை பார்க்காதே, சொல்லுகிறவனுடைய கருத்தை மாத்திரம் கேள் என்று சொல்லி. அதனால இங்கே பார்க்கும்போது அநேக புத்திமதிகளை விரும்புகிறது கிடையாது. ஆனால் புத்திமதிகளை காத்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வாலிப ஒருவரை காலத்துக்குள்ளே ஒரு சொற்ப பிள்ளைகளை அமர்ந்திருந்தாலும் கூட இன்னைக்கு யாருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கபடியாக வேதம் சொல்லுகிறது, சாலமோன் சொல்லுகிறான், புத்திமதிகளை நமக்கு யார் சொன்னாலும் அதை நாம் என்ன செய்யணும்? கேட்டுக்கொள்வது அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவர்களை நாம் கேட்கும் போது ஒருவேளை அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். சில வேளைகளில் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு புத்திமதி சொல்லலாம், அல்லது சிறியவர்கள் பெரியவர்கள் என்ன பண்றாங்க, காலம் மாறி போச்சு, அவங்க நமக்கு சொல்றாங்க இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இதை பாருங்க, இல்ல அப்படி பேசாதீங்க சொல்றாங்க. காலங்கள் மாறிக்கொண்டு வருகிறது. ஆனால் அறிவுரை ஒரு நாளிலே நம்முடைய இதயத்துக்குள்ளே அவரை நாம் என்ன செய்ய வேண்டுமோ காத்து கொள்ளுகிற போதுதான் ஜீவ வழியை நாம் கடந்து போகிறோம். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த காலங்களை எடுத்துக்கொண்ட வேத பகுதியை பார்க்கும் போது நாம் காத்து கொள்ள வேண்டிய காரியங்கள். அல்லேலூயா. எனக்கு வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் என்ன செய்ய வேண்டுமா காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தை காத்து கொள்ளணும், விசுவாசத்தை காத்து கொள்ளணும், ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு வார்த்தை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் எனக்கு வேதம் சொல்லுகிற காரியம் என்ன? எனக்கு வாசித்த வேத பகுதி அழகாய் சொல்லுகிறது, உன் இருதயத்தை காத்துக்கொள். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய இதயத்தை குறித்து நாம் அநேக நாட்கள் தியானித்து இருக்கிறோம். தேவ சபை இந்த நாளிலே 3 காரியம் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று, உன் இருதயத்தை காத்துக்கொள். இரண்டாவது, உன் நடையை காத்துக்கொள். மூன்றாவது, உன் உதடுகளை என்ன பண்ணு? காத்துக்கொள். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு 3 விதமான காத்துக்கொள்ள வேண்டியதான ஒரு காரியம் இருக்கிறது. இந்த நாளிலே வேதம் சொல்கிற காரியம் என்ன? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 4:23 திருப்பிக் கொள்ளலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், சாலமோன் ஞானி ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சொல்லி பார்க்கிறோம். சாலமோனுடைய ஞானியுடைய வாழ்க்கையிலே அவன் அநேக காரியங்களை செய்திருந்தாலும் கூட தான் செய்த காரியங்களை மற்றவர்கள் செய்துவிடக் கூடாது என்பதற்காக அவன் எழுதி வைத்திருக்கிறான். இந்த வேத பகுதியிலே அவனுக்கு வேத திட்டமாய் சொல்கிறது, ஒரு இருதயத்தை என்ன செய்ய வேண்டுமா? காத்துக்கொள்ள வேண்டும். எப்படியே காத்துக்கொள்ள வேண்டுமா? எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த இருதயமானது விசேஷித்த வண்ணமாய் இருக்கிறது. இருதயத்தை சுற்றித்தான் சகல அவைகளும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த இதயத்தினுடைய துடிப்பு நின்று போகிற போது மனுஷனுடைய வாழ்வு முடிந்து போகிறது. அல்லேலூயா. இந்த இருதயமானது மூளைகளுக்குரியதான நிலைகளிலே பார்க்கும் போது அது உண்டாக்குறதான காரியங்களை குறித்து பார்க்கும் போது அந்த மூளையை இயக்கக்கூடிய அந்த துடிப்பு எங்க இருக்குன்னு சொன்னா இருதயத்துக்கு இருக்கிறது. அல்லேலூயா. தேவ சபையே, இன்றைக்கு உன் இருதயத்தை காத்துக்கொள்ளும்படி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை தான் ஆண்டவர் உன் முழு இருதயத்தோடு, அல்லேலூயா, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு என்னிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்ப இருதயத்தை காத்து
காத்துக்கொள்ளாத எத்தனையோ மனுஷனுடைய வாழ்க்கை வீணாய் போயிருக்கிறது. இன்றைக்கு இந்த இருதயமானது சின்ன வயசு நல்லா தான் இருக்கிறது. ஆனா இந்த வாலிப வயசு வந்த உடனே இருதயம் என்ன செஞ்சது சொல்லுங்களேன்? அப்படியே குழந்தையாக போல இருதயம் இருக்குதா? இருதயத்துல மாற்றம் வந்தா இல்லையா? சிந்தையில மாற்றம் வருதா இல்லையா? பார்வையில மாற்றம் வருதா இல்லையா? செய்கிற மாற்றம் வருதா இல்லையா? இது எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற இந்த இருதயம் எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது. அது உலக பிரகாரமாய் சரித்தினுடைய ஆர்வம் என்று சொன்னாலும் கூட இந்த இருதயத்தை வாலிப நாட்களிலும் சரி, வாலிபத்தோடு மாத்திரம் அல்ல, வயது முதிர்ந்த காலத்திலும் சரி, இருதயத்தை எல்லா காவலோட என்ன பண்ணணுமா காத்து கொள்ள வேண்டும். பாவத்திற்கு வயது முக்கியம் இல்லை, அப்படிதானே? வயசு முக்கியமா பாவத்துக்கு? சின்ன பிள்ளைங்கள பாவம் செய்யறாங்க, வயசானோட பாவம் செய்யறாங்க. அல்லேலூயா. அதனால இந்த இருதயத்தை நாம் ரொம்ப பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த இருதயத்தை எல்லா காவலோடும் எல்லா வார்த்தைகளோடும் கூட, இந்த இருதயத்துக்குள்ள ஒரு மன கட்டுப்பாடோடு கூட, எதை நன்மையாய் இருக்கு அதை மாத்திரம் பிடித்துக் கொண்டு, எதை தேவ பக்திக்கு முன்பாய் இருக்கு அதை மாத்திரம் செய்யும்படியாக இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அநேக வாய்ப்புடைய இருதயம் அவங்க கிட்ட என்ன செய்யறதில்லை, இருக்கிறது இல்லை. அநேக வாழ்வுடைய இருதயம் அவங்க கிட்ட என்ன செய்யறதில்லை, இருப்பதில்லை. ஏன்னா இருதயத்தை என்ன பண்ணிட்டோம், டிரான்ஸ்பர் பண்ணிட்டோம். இருதயத்தை கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லுகிற எத்தனையோ நிலைகளை குறித்து பார்க்கிறோம். தேவ சபையே, உன் இருதயம் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டுமா? இயேசுவுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த இருதயத்தை நீ உருவாக்கி கொள்ளவில்லை, இந்த இருதயத்தை தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த இருதயத்துக்குள்ள உணர்வுகளை தேவன் வைத்திருக்கிறார். இந்த இருதயத்துக்குள்ள இருந்து அனைத்து அவைகளும் இயக்கும்படியான ஒரு வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த இருதயமானது உனக்கு சொந்தமானது அல்ல, இந்த இருதயம் கர்த்தருக்கு சொந்தமானது. அல்லேலூயா. இந்த இருதயம் சரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உன் பார்வை சரியா இருக்கும். அல்லேலூயா. இந்த இருதயம் சரியா இருந்துச்சுன்னு சொன்னா உன் பேச்சு சரியா இருக்கும். அல்லேலூயா. இந்த இருதயம் சரியா இருந்துச்சுன்னு சொன்னா உன் நடக்கை சரியா இருக்கும். அல்லேலூயா. இந்த இருதயத்துக்குள்ளிருந்து புறப்படுகிறவர்கள் தான் மனுஷன் என்ன செய்கிறதா தீட்டுப்படுத்து சொல்லி பார்க்கிறோம். அதே வேதம் சொல்கிறது, இவை மகா கேடும் திருக்குள்ளதமாய் இருக்கிறது. இவைகளை நாம் என்ன செய்ய வேண்டுமா? சரியாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இருதயத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு காலங்கள் அதிக வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பெரியவர்களுக்கோ சிறியவர்களுக்குரிய நான் நிலைகளை பார்க்கும் போது இருதயத்தை காத்துக் கொள்ள முடியாமல் போனதினால்தான் பாவ உலகத்தில் பெருகிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த இருதயத்துக்குள் தோன்றுகிற அந்த ஆசை உணர்வுகள் தான் எனக்கு அநியாயங்களை விழுந்து போகும்படி செய்கிறது. இந்த இதயத்துக்குள் வருவதான காரியங்கள் தான் எனக்கு தவறான பாதையில் ஓடும்படியான ஓட்டங்களை வைத்திருக்கிறது. அதெல்லாம் இந்த நீதிமொழிகளை பார்க்கும்போது சாலமோன் தன் வாழ்க்கையில் விழுந்து போகிறது காரணமா இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து தான் விழுந்து போனது போல் மற்றவர்கள் விழுந்து போகாமல் இருக்கும்படியாய் அழகா சொல்றாரு, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். அல்லேலூயா. கடந்த நாட்கள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தது. கடந்த வாரத்தில் ஒருவரை அறிவர் பார்க்கும் போது அங்கு ஒரு சின்ன தம்பி ஒருத்தன் வந்திருந்தான். நல்ல அழகா இருக்கான். வந்திருந்து தன்னுடைய அவங்க வீட்டில் இருக்கிறதான பையனை விளையாட படிய கூப்பிட்டான். அவன் என்ன படிக்கிறான்னா 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். எதனா படிக்கிறான்? 6வது படிக்கிறான். அவன் தன்னுடைய அவனோட அந்த வெளியே இருக்க தம்பி வந்து வீட்டில் இருக்கிற பையனை கூப்பிடுறான். விளையாட வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய அம்மா அனுப்புனது. அப்புறம் வான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டே இருந்தாங்க. எனக்கு கஷ்டமா இருந்தது. ஏன் அந்த பையன் விளையாட தானே கூப்பிடுறான் அப்படின்னு யோசித்து கொண்டு இருந்த போது அவங்க சொன்னாங்க, ஏன் அனுப்புறதில்லை அப்படின்னு சொன்னா, நான் கடந்த நாட்கள்ல எவனும் அந்த பையன் பேசிட்டு வராங்க. இவன் 6வது படிக்கிறான். 2 பேரும் என்ன பேசுறாங்க, நான் 4வது படிக்கிறது அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். எத்தனை வயசுல இவன் என்ன படிக்கிறான்? 6வது படிக்கிறான். ஆனா இவன் கேட்கிற கேள்வி என்ன, நான் 4வது படிக்கிறது அந்த பொண்ணை விரும்ப என்பது உனக்கு தெரியுமா? எனக்கு காலம் அந்த நிலையில் இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு எல்லாவற்றையும் எனக்கு உலகம் கற்றுக் கொடுக்கிறது, எனக்கு இன்டர்நெட் கற்றுக் கொடுக்கிறது, எனக்கு செல்போன் கற்றுக் கொடுக்கிறது, எனக்கு கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களே மனிதன் அறிவை தேடும்படியால் தன் இருதயத்தை சாய்த்துக் கொண்டிருக்கிறான். உலகத்தில் இருக்கிற பாவத்திற்கு தன்னுடைய இருதயத்தை கரைப்படும்படியாக, உலகத்தில் இருக்கிற அசுத்தத்தினாலே தன் இருதயத்தை அவன் கரைப்படுத்தும்படியாக, தன் இருதயத்தை இருளடைந்து போகும்படியாக எனக்கு அநேக வாலிபர்கள், அநேக வாலிப பிள்ளைகள் எனக்கு அந்த பாவங்களில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவ சபையே, எனக்கு வேதம் சொல்லுகிறது, உன் இருதயம் ஆண்டவருக்கு சொந்தமாய் இருக்கிறது.
இருக்கிறது, உன் இருதயத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எப்படி இதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? நம்ம வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் பார்க்கும்போது, சங்கீத புத்தகத்துல பார்க்கும்போது நாம் வாசிக்கிறோம். எதனால காத்துக்கொள்ள? 119 சங்கீதத்துல 9 வசனத்தை வாசித்து சொல்லலாம். 119:9 சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே. அல்லேலூயா. வேற ஒன்றிலும் உன் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. தேவ சபையே, உன் இருதயத்தை காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வசனம் உனக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. தேவ சபையே, இன்னைக்கு இந்த கால வேதம் சொல்லுகிறது, உன் இருதயம் உனக்கு சரியா இருக்குமானால், உன் இருதயமானது உனக்குள்ளே அடங்கி இருக்குமானால், அந்த இருதயத்துடைய யோசனைகள் உன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்காமே சொன்னா பாவத்தை நீ மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. இருதயமான போன போக்கள் அலைய விட்டுட்டான்னு சொன்னா பாவம் உன்னை மேற்கொண்டு விடும். இதுதான் வித்தியாசம். இதயத்துக்குள்ள மன கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா அந்த இதயத்துல என்ன விதமான ஆசைகள் வந்தாலும் அந்த செல்ஃப் கண்ட்ரோல், அந்த மன கட்டுப்பாடு உன்னை பாவத்தை மேற்கொள்ள வைக்கும். உன் இதயத்தை கண்டபடிக்கு நீ மேய விடுவ அப்படின்னு சொன்னா பாவம் உன்னை மேற்கொள்ளும். அல்லேலூயா. அவருடைய முடிவு மரணம் என்று வேதம் அழகாய் சொல்கிறது. இன்றைக்கு அநேக ஜனங்கள் இதயத்தை சரியா வைத்துக் கொள்வதில்லை. எனக்கு தேவ சபையில் இருக்கிறோம், எத்தனையோ ஊழியக்காரர்களை பார்க்கிறோம், எத்தனை விசுவாசிகளை பார்க்கிறோம். எனக்கு அநேகருடைய இருதயங்கள் தேவனுக்கு என்று மன உத்தமாய் உண்மையாய் இருக்கக்கூடாதபடி எனக்கு பாவங்கள், லௌகிக இச்சைகள், அசுத்தமான காரியங்கள், காம வெறிகள், களியாட்டங்கள், விபச்சார பாவங்கள் இதயத்துக்குள்ளே இருக்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. மனைவிக்கு துரோகம் பண்ணுகிற எத்தனை ஆட்கள், கணவனுக்கு துரோகம் பண்ணுகிற எத்தனை ஆட்கள் இல்லை. வேதம் அழகாய் சொல்லுகிறது, இருக்கிற திருமணங்களிலே கிறிஸ்துவ திருமணம் அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு திருமணம். வாக்கு வாங்கிட்டு சொல்றோம், பிறர் முகம் பாராமல் இவனுக்கே இவனுக்கே மனைவியாய் புருஷனாய் இருப்பேன். அல்லேலூயா. நீங்க இஸ்லாமிய போய் பாருங்க, யாரும் வாக்கு கேட்கிறாங்களா? இந்துக்கள்ல பாருங்க, வாக்கு கேட்கிறாங்களா? ஆனா கிறிஸ்துவம் அழகாய் சொல்லுகிறது, நீ பிறர் முகம் பாராமல் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு இருதயத்திலே நீ ஒருவரை இச்சித்தாக்க கூட அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அழகாய் சொல்ல மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்தை வாசித்து சொன்னார். மத்திய 5:28 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீ இச்சையுடன் பார்த்தால் எவனோ தன் இருதயத்தில் அவனோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு பெண்ணை ஒரு ஆண் இச்சையோடு பார்த்தாலோ அல்லது ஒரு ஆண் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலோ அது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சரீரத்தின்படி இணைக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் நீ இச்சையோடு கூட அதுவோடு போடு கூட உன் இருதயத்தை மயக்கும்படியாக, உன் இருதயத்தை ஆசை கொள்ளும்படியாக நீ பார்க்கிறதே ஆண்டு சொல்றாரு. உன் இருதயத்தை செஞ்சது என்ன செய்தியா? அவளோடு கூட விபச்சாரம் செய்திருக்கார். இப்ப விபச்சாரம் தேசத்தனம் செய்கிறவர்கள் பொய்யர்கள் 2ஆம் மரணமாகி கந்தக அக்கறை கடலிலே தள்ளப்படுவார்கள். வேற திட்டமாக சொல்லிடுச்சு. விபச்சாரக்காரர்களுக்கும் வேஷ்டிக்கல்லர்களுக்கும் பொய் பேசுகிறவர்களுக்கும் பயம் உள்ளவர்களுக்கும் 2ஆம் மரணமாகி கந்தக அக்கறை கடல் வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மாற்றமும் கிடையாது. ஆனால் அப்போ இவர்கள் நாம் விழுந்து போகாது இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு கண்களிலே இச்சையை பார்க்காத சொன்னால், உன் கண்களுக்கு கடிவாளத்தை போறதுக்கு முன்னாடி உன் இதயத்துக்கு கடிவாளத்தை போடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள்ல பிரச்சனை, எத்தனை கிறிஸ்துவ குடும்பங்களிலே போராட்டங்கள். என்ன இது ரூட்டு மாறி போறாரு, அப்படி ரூட்டு மாறி போறாரு, ஏன் ரூட்டு மாறி போகிற உன் இருதயத்துக்கு காவல் இல்லாமல் போய்விட்டது. அல்லேலூயா. ஒரு ரூட் ஒரே வழிதான் இருக்கிறோம். உனக்கு என்று ஒரு வாழ்க்கை, உனக்கு என்று ஒரு குடும்பம், உனக்கு என்று ஒரு பிள்ளைகள், உனக்கு என்று ஒரு தாய் தகப்பனை தெய்வம் கொடுத்து இருக்கிறார். உன்னுடைய வழிகள் சரியா இருக்கிறோம். தெய்வ வசனத்துடைய பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உன் இருதயம் சுத்தமாய் இருக்கணும். உன் இருதயத்தில் தேவன் என்றைக்கும் வாசம் பண்ணக்கூடிய பரிசுத்த ஸ்தலமாய் மாற வேண்டும். உன் இருதயம் வாழ்ந்து தீட்டுப்படக்கூடாது. உன் இருதயத்தில் உலகத்துக்குரிய அசுத்தங்கள், களியாட்டங்கள், வழி மாறி போகிற காரியங்கள், வேறு ஒரு பெண்ணை சரீரத்தில் ஏற்றுப்பது, வேறு ஒரு ஆணை இருதயத்தில் வைத்துக் கொண்டிருப்பது தேவன் அருவருக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க 2 மனைவி வச்சுக்கிறாங்க,
நரகத்துக்கு தான் போகணும். ஹல்லேலூயா. 2 புருஷன் வச்சுக்கிற ஆண்கள்லாம் நரகத்துக்கு தான் போகணும். ஹல்லேலூயா. வேத மரத்து 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. என்ன பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? நடக்குது சமுதாயத்துல. இன்னைக்கு கிறிஸ்துவ சமூகங்களில் நடந்து கொண்டிருக்கிற எத்தனை இடத்துல போய் பார்க்கிறோம். பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை. என்ன? அம்மாவுக்கு சரியில்லை, ஐயா சரியில்லை, ஏன் பிரச்சனை? எனக்கு வேத திட்டமாய் சொல்லி உன் இருதயத்துக்கு எல்லா காவலோடு உன் காவலை காத்துக்கொள், இருதயத்தை பாதுகாத்துக்கொள். உன்னுடைய நடக்கை, உன்னுடைய கிரிகளை பார்த்தால் பிள்ளைகள் வளர்கிறார்கள். தேவ சபையே, உன் இருதயம் சரியாக இருக்கும் என்று சொன்னால் உன் இருதயத்தை உன் பிள்ளைகள் பார்க்கிறார்கள். உன் இருதயத்தை பிள்ளைகள் பார்த்து அந்த பிள்ளைகளோ உன்னை போல வளருவார்கள். ஹல்லேலூயா. நான் இருதயம் சரியில்லைன்னா, ஒரு காலத்தை நான் தவறா போறேன்னா என் பிள்ளைங்களை என் பேச்சு கேட்பாங்களா? நீங்க மாத்திரம் கரெக்டா இருந்தீங்களா? கேட்பாங்க? கேட்க மாட்டாங்களா? கேட்பார்கள். நான் சரியா இருந்தாதான் என் பிள்ளைகளை சரியா வளர்க்க முடியும். ஹல்லேலூயா. நான் சரியா என் குடும்பம் இருந்தால் தான் நான் மற்ற குடும்பங்களுக்கு நான் போதிக்க முடியும். என் இருதயம் தாறுமாறாய் ஓடும் என்றால், என் இருதயம் பாவத்தை விடும் என்று சொன்னார், என் இருதயத்துக்குள்ளே தெய்வம் கேட்டதால் பிரியமில்லாமல் என்று சொன்னார், என் இருதயத்தை நான் காவல் வைக்காமல் அழைப்பாய்ந்து இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு நான் போதிக்க முடியாது. பவுல் சொல்லுகிறார், நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னை நானே கிறிஸ்துவுக்குள்ளே கீழ்ப்படுத்திக் கொண்டேன். ஹல்லேலூயா. நான் ஆகாதவனாய் தேவனுக்கு போகக்கூடாது. சபை ஆண்டவருக்கு ஆகாதவனாய் போகக்கூடாது. தேவ குடும்பமே நீ தேவனுக்கு ஆகாதவனாய் போகக்கூடாது. தேவ வாலிப பிள்ளையே, வாலிப தம்பியே, நீ கர்த்தருக்கு ஆகாதவனாய் போகக்கூடாது. நீ கர்த்தருக்கு உரியவன் என்று தேவன் உன்னை தெரிந்திருக்கிறார். நீ கர்த்தருக்கு பிரியமானவன் என்று தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். அதனால் என்ன செய்ய வேண்டுமா? உன் இருதயத்தை கர்த்தருக்கு என்று காவல் வை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காமச்சோர் அதுக்குதான் போறோம். அந்நியர் யாரும் உள்ளே வராதீர்கள் போடுறாங்க. நாய்கள் சாப்பிட்டு என்னன்னு சொன்னா அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு அது காமன் சொல். அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு அதை காட்டின மேலான என்னது? நாய் வளர்க்குறாங்க. வெளியே போடுறாங்க. யாரும் வராதிங்க, ஏன் வந்தா கடிப்போம். அது போலதான் இருதயத்தை சொல்லணும். பாவமே உள்ள வந்துடாது, சாத்தானே உள்ள வந்துடாது. என் இருதயத்துக்கு நான் சுற்றிலும் காவல் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என் இருதயத்தை நான் காத்திருக்கிறேன். என் இருதயம் கர்த்தர் கொடுத்த தீபமாய் இருக்கிறது. என் இருதயம் கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாய் இருக்கிறது. என் இருதயம் கர்த்தருக்கு உரியதாய் இருக்கிறபடியாலே என் இருதயத்துக்குரிய இந்த உலகத்துக்குரிய எந்த நிலையில் நாம் கரைப்பிடிந்து பாவத்துக்குள்ளே ஊன்றி போகாதபடி நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி இருதயத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியாக ஒரு ஊழியருடைய குடும்பம் நான் நேற்று சபையில அதிகாலை 5:40 சுபத்துல நடத்தி கொண்டிருக்கும் போது அம்மா வந்தாங்க. வந்து என்னோட கூட பார்த்து சுபெல்லாம் படிச்ச பேச ஆரம்பித்தாங்க. பேசும்போது அவர் இண்டிபெண்டனுடைய பாஸ்டர் அப்படிதான் சொல்றேன். பார்த்துட்டு பார்க்கும்போது ஊழியம் செய்கிற ஒரு குடும்பம். அந்த அம்மாவுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். வந்து கண்ணீரோடு நின்றார்கள். நின்று என்னோட பேச ஆரம்பித்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, எங்க ஐயா சரியில்லை பாஸ்டர் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு இவ்வளவாய் சபையில் இருக்கிறது இதனை ஆத்துமாக்களை தேவன் கொடுத்தார். 2 பிள்ளைகளை கொடுத்திருக்காங்க. நல்லா படிச்சிருக்கிறாங்க, படிக்கிறாங்க. சபை காலமாய் சபைக்கு வந்த ஒருவருக்குள்ளே தவறான பாதையில போய்விட்டார். சபையை விட்டுட்டாரு. சபை நடத்தல. வேகமா முடிச்சுட்டு ஓடி போயிட்டாரு. அவருடைய வஸ்திரம் எல்லாம் மாறி போயிடுச்சு. அவருடைய ஸ்டைல் மாறி போச்சு. அவருடைய பேச்சு மாறி போச்சு. இன்னொரு அவர் பேசுவது கிடையாது. அவருடைய இருதயம் வேறு பக்கமாக திரும்பி இருக்கிறது என்று கனிவோடு சொன்னார்கள். ஹல்லேலூயா. இருதயத்திற்கு காவல் எல்லாம் சபையை தேவன் பிடித்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஊழியத்தை கர்த்தர் எடுத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. உன் இருதயம் சரியாக இருந்தால் தான் தேவன் இதயத்துக்குள் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதம். அந்த இதயத்துக்குள்ள கர்த்தருடைய மகிமை இருக்கிறதா உனக்கு நன்மை. அந்த இதயத்துக்குள்ள கர்த்தருடைய ஆளுகை இருக்கிறதா உனக்கு தேவனுடைய பாதுகாப்பு. என்னைக்கு அந்த இதயத்துக்குள் இருக்கிற வேலையை எடுத்து போடுகிறாயோ, என்னைக்கு அந்த இதயத்துக்குள்ள வேலையை தகர்த்து போடுகிறாயோ, என்னைக்கு தேவையில்லாத கற்களும் பொருட்களும் ஒழிக்கும்படியாக நெருஞ்சுகள் ஒழிக்கும்படியாக உன் இருதயத்தை உலகத்துக்கு அர்ப்பணிக்கிறாயோ, அன்றைக்கு நீ பாழாக்கப்பட்ட தேசமாய் மாறி போவாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் வானத்தை வச்சேன். நம்ம வேலை ஸ்தலத்தில் வேலை செய்யலாம். அநேக பெண்களோடு ஆண்கள் பழகலாம், தப்பு கிடையாது. அநேக ஆண்களோடு பெண்கள் பழகலாம், தப்பு கிடையாது. பேசுறது தப்பு கிடையாது. ஆனாலும் கூட எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் ஆண் பெண்ணை தொட்டு பேசக்கூடாது, பெண் ஆண் என்ன செய்யக்கூடாது, தொட்டு பேசக்கூடாது. அடிச்சு விளையாட்டே இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இதான் உண்மையான ஒரு காரியம். அந்த காலத்தில் எந்த பாருங்க, ஒரு ரோட்டில் ஒரு பெண்ணோடு பேச முடியுமா? பேச முடியாது.
எல்லாம் மாறி போயிடுச்சு, ஸ்டைலாக மாறி போயிடுச்சு. எந்த ஆணும் ஒரு பெண் தொடக்கூடாது, எந்த பெண்ணையும் ஒரு ஆண் தொடக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு பிள்ளை தனியாக இருக்கிற ஊழியம் செய்கிறது, நல்ல பிள்ளை. அந்த பிள்ளை அடிக்கடி ஃபோன் பண்ண, நல்ல பக்தியான பிள்ளை. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஜோம் பண்ணாங்க. என்றைக்காவது ஒரு நாளாக போவேன், போயிட்டு ஒரு 5 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு பண்ணாங்க. என்ன பாஸ்டர் இப்படி போயிட்டு பாஸ்டர், இப்படி குடும்ப தேவையெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கேன். நான் சொல்லுவேன், உனக்கு எனக்கு தான் அண்ணன் தங்கச்சி உறவு, வெளியே இருக்கிறவங்களுக்கு அது பார்வை தெரியாது. யாரும் ஒருத்தவங்க உள்ள போனா இவ்வளவு நேரம் ஆச்சு வரலையே யோசனை தான் இருக்கும். அதனால் சபைக்குள்ள என்ன பண்ணலாம், பேசிக் கொள்ளலாம். அல்லேலூயா. இதுதான் ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவை காத்துக் கொள்கிற அனுபவம். அல்லேலூயா. வாய்ப்புகள் வருகிற போது பாவம் செய்யாதிருக்கிறாரே, அதுதான் காவல் வைக்கப்படுகிறது. வாய்ப்புகள் வராதிருக்கும் போது நான் கரெக்டா இருக்கிறது அல்ல. எனக்கு பாவம் யோசிப்பை போல பாவம் வந்தாலும் யோசித்து நான் இருதயத்திற்கு காவல் வைத்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி தன்னை பாதுகாத்து ஓடி போனானே, அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு இருதயம். அல்லேலூயா. எனக்கு இருதயத்துக்கு முதலாவது காவல் வைத்துக்கொள். இரண்டாவதாக வேதம் சொல்கிற காரியம் என்ன? அதே பிரசங்கி சொல்லிக் கொடுக்கிற காரியத்தை பார்த்தோம்னு சொன்னா, வாசிக்கலாம். பிரசங்க புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம். நாம் யாருக்கும் தெரிந்த அந்த வசனம், முதல் வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம். நீ தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். அல்லேலூயா. நீங்க இரண்டாவது சாலமோன் கற்றுக் கொடுக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து நான் பார்க்கிறோம். தேவ சபையை சாலமோன் சொல்லுகிற இரண்டாவது காரியத்தை பார்க்கிறோம். நீ எங்கே போகும்போது உன் நடையை காத்துக்கொள்ளணுமா, தேவனுடைய ஆலயத்திற்கு போகும்போது உன் நடையை என்ன பண்ணணும், பாதுகாத்து உன்னை கேரக்டர், உன்னை குணாதிசயங்களை குறித்து பேசுகிற ஒரு காரியம். நடை என்று சொன்னால் நடக்கிறதான ஒரு காரியம் அல்ல. உடைய பண்புகள், உடைய நற்கணிகள், உடைய குணாதிசயங்களை குறித்து அவர் பேசுவதை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்திற்கு போகும்போது உன் நடை சரியா இருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது உன் நடை சரியா இருக்காதுன்னு சொன்னா, நீ 6 நாள் உலகத்தில் நடக்கும் போது உன் நடை எப்படி இருக்கும், எப்படிமா இருக்கும், கரெக்டா இருக்கும். நீ ஆலயத்துக்கு வரும்போது உன் நடை சரியில்லை அப்படின்னு சொன்னா 6 நாள் நடை எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும். அதான் அழகா சொல்றாரு, நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வர பார்த்தீங்களா, அது முதல் நாளிலே ஆண்டவர் தொழுது நட சரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மீறி 6 நாட்கள் எந்த வேலைக்கு போன, எந்த காலேஜில் படித்தாலும் சரி, எந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனாலும் சரி, எந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தாலும் சரி, ஒரு நடை மாறாமல் இருக்கும். அல்லேலூயா. நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது ஒரு நட சரியில்லை அப்படின்னு சொன்னா, உனக்கு சரியில்லாத பட்சத்திலே உன் 6 நாட்கள் ஒரு நடை எப்படி இருக்கும், விகாரப்பட்டு மாறி மாறி போகக்கூடியதா இருக்கும். அல்லேலூயா. இந்த கேரக்டர் குறிக்கிறதான, குணாதிசயத்தை குறிக்கிறதான ஒரு காரியம். ஒரு தேவனுடைய மனுஷன், தேவ பிள்ளையே, இதற்கு ஒரு வாலிபருடைய நடை, ஒரு வாலிப பிள்ளையுடைய நடை, ஒரு விசுவாசியுடைய நடை எனக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாங்க சொன்னா, சரியாய் நடக்கிற அனுபவம் இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நடனம் மாறி போயிடுச்சு. இயல்பா மனுஷன் என்ன பண்றது இல்லை, நடக்கிறது இல்லை. 10 வயசு வரைக்கும் இயல்பா நடக்கிற பிள்ளைகள், 15 வயசு வரைக்கும் நடக்கிற பிள்ளைகள், அந்த ஏஜ் அட்டன் பண்ண உடனே அந்த நடையை பார்த்துருக்கீங்களா, அது கொஞ்சம் அப்படியே மாறும் இல்லை? எவ்வளவு நடைகளை பார்த்துருக்கீங்களா, நடை அப்படியே மாறும். 2 பேரும் அந்த நடை இது வரைக்கும் நம்ம பார்த்து நடக்கும், அப்போ நடக்கிற நடைக்கும் வித்தியாசம் இருக்கு. எதுக்கு ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா எவ்வளவு நடை சுத்தமா மாறிடும், எதுக்கு ஒரு பையன் வந்துட்டானா நம்மளுடைய நட மாறி போகுது. இதெல்லாம் நம்ம பார்க்கிற ஒரு காரியங்கள் தான். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்கிறது, உன் நடையை நீ காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீ யாருக்காய் நடக்கிறாய், கர்த்தருக்காய் நடக்கிறாய். அல்லேலூயா. தேவ சபையே, உன் நடை, உன் குணாதிசயங்களை உன் வாலிப நாட்களை மாற்றிக் கொள்ளாதே. உன் நடைகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். உன் நடைகள் வேசியை போல, உலகத்துடைய பாவத்துக்குள்ள வாழ்வது போல, உலகத்துக்கு மனுஷனை போல, உலகத்துக்கு நடிகர்களை போல, உலகத்துக்கு நடிகரை போல ஒரு குணாதிசயங்களை மாற்றிக் கொள்ளாதே. உன்னுடைய பெயரை மாற்றிக் கொள்ளாதே, உன்னுடைய பேச்சை மாற்றிக் கொள்ளாதே. எல்லாவற்றையும் தேவ சாயை தரித்துக் கொண்டு தேவ பிள்ளைகளை போல, வேண்டிருக்கிற பரிசுத்தவான்களை போல உன் நடைகளை சரியாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலகம் எது இருக்கிறது, இன்னைக்கு சினிமாக்கள் இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற வாலிபர்கள் சினிமாக்களில் இருக்கிறார்கள். அவன் வைக்கிற முடி, அவன் வைக்கிற வஸ்திரம், அவன் போடுகிறதான காரியங்கள், அவன் போடுகிற கண்ணாடி, அவன் பேசுகிற காரியங்கள், அவன் நடக்கிறதான பாவனைகளை பின்பற்றுகிறார்கள். வாலிப பிள்ளைகள் எந்த நடிகை ட்ரெஸ் போடுறோம், அந்த ட்ரெஸ் எல்லாம் எனக்கு போடாத தொப்புள்
தெரியும்படியான ட்ரெஸ்ஸுகளை வயசு வந்த பிள்ளைங்க போட்டுட்டு இதான் இன்றைய காலகட்டம். சபைக்கு வரும்போது சரி, அதுதான் அழகாக சொல்றாரு சாப்பிடணும். தேவாலயத்துக்கு போகும்போது உன் ட்ரெஸ்ஸில், உன் பேச்சில் எல்லாம் வச்சிடும் உன் நிறைய காத்துக்கொண்டு. அல்லேலூயா. சினிமா சபைக்குள்ள வரக்கூடாது, சினிமா கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாது, சினிமா குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது, சினிமா உன் வாழ்க்கையில மற்றுமை போல மாறக்கூடாது. அல்லேலூயா. அந்த பஞ்சு டைலாக்கெல்லாம் அங்க மாத்திரம் தான். அல்லேலூயா. 100 பேர் அடிக்கிறது சினிமால மாத்திரம் தான். ரோட்ல ஒருத்தர் அடிக்க முடியாது நம்மால. அதனால உனக்கு ஹீரோ இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. சாகர வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை ஒரே ஹீரோ யார் தெரியுமா? இயேசு மாத்திரம். அந்த ஹீரோ இதயத்துக்குள்ள தான் உடைய வாழ்க்கை என்னைக்குமே செழிப்பா இருக்கும். இயேசு ஹீரோ வாக்காமல் உலகத்திற்கு நடிகையும் நடிகைகளும் இன்னைக்கு ஹீரோவாக்கி ஹீரோயினா வச்சிருப்பேன்னு சொன்னா ஒரு வாழ்க்கை சீரமாய் கொடுத்திருப்போம். இன்னைக்கு சினிமா ஸ்டேட்டஸ் கிறிஸ்துவ வாழ்க்கை ஏற்கனவே சில பேர்லாம் மீட் போட்டு வச்சிருக்கேன். கிறிஸ்துவனுடைய சிலருடைய ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா மீட் போட்டுட்டேன். வேண்டாம், நம்ம கேட்கக்கூடாது. காலையிலே தாண்டோம். ஒரு சினிமா பாடல் யார் வைக்கிறது? ஆட்சியர் ஆபோஜன் எடுக்கிற நியாயத்தோடு மாறாதிருக்கிற ஜனங்கள் 10 நாள் என்ன தவிர்க்கிறோம்? ஸ்டேட்டஸில் சினிமா பாடலை வைக்கிறோம். சினிமா கிறிஸ்துவ பாடல் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பேர் பாடுறாங்க, எவ்வளோ கீர்த்தனைகள் இருக்குது. இன்னைக்கு லேட்டஸ்ட் பாடல் நிறைய பாடுறாங்க. ஆனால் அதெல்லாம் வைக்கிறது இல்லை. ஸ்டேட்டஸில் சினிமா பாடல், பழைய பாடல், புதிய பாடல். இன்னைக்கு இதெல்லாம் எங்கே போயிட்டு இருக்கிறது? உன் நடையை மாற்றி கொண்டிருக்கிறது, உன் கேரக்டரை மாற்றி கொண்டிருக்கிறது. தேவ சபையே உன் நடை கர்த்தருக்கு பிரியமா இருக்குன்னா உன் ஸ்டேட்டஸ் கரெக்டாக இருக்கும். அல்லேலூயா. அதே சில பேர் இருக்கிறான். ஒரு தம்பி எடுத்துக்கிறேன், என்னடா ஸ்டேட்டஸ் வைக்கிறேன், கொஞ்சம் மீட் பண்ணி வச்சிருக்கிறேன் பார்த்தியா, நான் பார்க்கறது இல்லை, ஒரு கிறிஸ்துவ பையன் அப்படின்னு சொல்லும்போது என்னை மட்டும் சொல்லிங்களேன் பாஸ்டர், அந்த பசங்கத்தில் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டான். நான் அவங்க எனக்கு வரத்துல வாட்ஸ்அப் இல்லை பாஸ்டர், எல்லாத்தையும் அவங்க மீட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அவங்க போகிற தேதி என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. எனக்கு மீட் போடுறதுனால ஒன்றும் இல்லை, ஆண்டவர்களுக்கு மீட் போட்டாங்கன்னா வாழ்க்கையை நான் யோசித்துப்பார். கத்தரோடு தொடர்பு துண்டிக்கப்படும் சொன்னார். ஒரு வாழ்க்கை நிலையில் என்ன ஆகும் சற்று சிரித்துப்பார். ஆண்டவர் சொல்றாரு, நீ வைக்கிற ஸ்டேட்டஸ் இருக்கிற ஒரு பரிசுத்தம் இருக்கணும். அல்லேலூயா. நீ போடுற ஒவ்வொரு காரியமும் தேவன் நாம் மேம்படுறோம். நீ போடுற வசனத்தை எத்தனை பேர் பார்க்கிறார்கள். அல்லேலூயா. உங்க வேலை ஸ்தலத்தில் பார்க்கறாங்க, உங்களை படிக்கிறவங்க பார்க்கறாங்க. காலையில் அவங்க பார்க்கும்போது எத்தனை பேர் ஆறுதலாக இருக்கும், எத்தனை பேர் இதயத்தை தொடும். நீ போடுகிற வசனங்கள், வைக்கிற கிறிஸ்துவ பாடல்கள் எத்தனை இருதயத்தை வாயத்தை ஆற்றுக்கூடியதாக இருக்கும். தேவ சபையே, எனக்கு ஒரு செல்போனில் ஒரு பரிசுத்தம் இருக்கணும். அதான் வேறு அழகாய் சொல்லுகிறது, நீ தேவனுடைய ஆலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். நீதிமொழிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16, 17 வசனத்தை வாசிங்க. தீமை விட்டு விலகுவது செம்மையானவர்களுக்கு சமமான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறார். அல்லேலூயா. உன் நடையை கவனித்து இருப்பாயானால் நீ நடக்கிற நட மாறிச்சியா மாறலையா யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும், ரைட் இல்லையா? ஆனா முதல்ல எனக்கு சரியா தெரியும். என்னுடைய ஆக்டிங், என்னுடைய காரியங்கள், என் நடக்கைகள், என் பேச்சு, என்னுடைய பிராதிசங்கள் எனக்கு தெரியும். என்னெல்லாம் மாறி இருக்கிறது, என்னுடைய நடக்கை மாறிச்சு அப்படின்னு சொன்னா நான் எங்கேயோ ஓட வேண்டிய ஓடத்தை மாறி ஓடிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு ட்ராக்கை விட்டு ஓடுனான்னு சொன்னா கத்திர இந்த காலங்களில் சொல்றார், மறுபடியும் ட்ராக்குள்ள வந்து இழந்து பொருள். அதான் தெய்வம் விரும்புகிற ஒரு காரியம். நீ ஓடுகிற ஓட்டம் உன் தெய்வ ஞாயிற்றுக்கு போகும்போது நடையை காத்துக்கொள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடை சரியா இருக்கும் என்றால் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் உன் நடைக்குள்ள எந்த மாற்றமும் வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த ஒரு மாற்றமும் வராது. ஞாயிற்றுக்கிழமை நடக்கைகள் சரியில்லாமல் இருக்கும் என்றால், ஒரு பார்வை சரியில்லாமல் இருக்கும் என்றால், ஒரு பேச்சு சரியில்லாமல் இருக்கும் என்று சொன்னார், ஒரு செல்போன் சரியில்லாமல் இருக்குன்னு சொன்னார், உன் ஸ்டேட்டஸ் சரியில்லாமல் இருக்குன்னு சொன்னார், மற்ற அத்தனை நாட்கள் உன் நடக்கைகள் தெய்வ பக்திக்கு விரோதமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷனை பிரியப்படுத்தும்படி தேவனால வைக்கவில்லை. இந்த பூமியிலே கத்தர் சொல்லுகிறார், இவர்களின் துதியை சொல்லி வருகிறார்கள். அல்லேலூயா. ஒரு துதியை சொல்லதான் கத்தர் வச்சிருக்கிறார். அவர் துதியை சொல்வதற்காக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் துதி இங்க மாத்திரம் சொல்லப்படுவதில்லை, பரலோகத்தில் அவர் துதியை தான் சொல்ல போகிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் அதற்காக தான் வைத்திருக்கிறார்.
உன் நடைகள் சரியா இருக்க வேண்டும். தெய்வ ஆலயத்திற்கு போகும்போது உன் நடையை பாதுகாத்துக்கொள். உன் வஸ்திரம் கரெக்டா இருக்கணும் பார்க்கறதுக்கு. உன் வஸ்திரத்துல உன்னுடைய நிர்வாணங்கள் தெரியக்கூடாது. உன் வஸ்திரத்தின் அந்தரங்கள் குறையும்போது கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. உன் வஸ்திரம் சரியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. உன் வஸ்திரத்தை எவ்வளவு நல்ல நேர்த்தியா நீ அதை போடுகிறாயோ அவ்வளவா உனக்கு கனங்கள் உண்டு. அல்லேலூயா. வேதம் அதான் சொல்லுகிறது. இன்னைக்கு யாரும் ஃபார்மல் ஷர்ட் போடுறது இல்லை, ஃபார்மல் பேண்ட் போடுறது எல்லாம் மாறி போச்சு. ஜீன் டிஷர்ட் எல்லாம் பலவித நிலைகளிலே பெண்களுடைய வஸ்திரங்கள் மாறி போயிடுச்சு. ஆனா வேதம் சொல்றது எவ்வளவுக்கு எவ்வளவு கனமான வஸ்திரத்தை உடுத்துகிறாயோ அவளுக்கு கனகிட்டே பார்க்கக்கூடிய பார்வையில் உங்களுக்கு கனம் கிடைக்கும். பார்க்கணும் அதிகமாய் மதிப்பார்கள். வஸ்திரம் எவ்வளவுக்கு எவ்வளவு மாறிட்டு போதோ அவளுக்கு அவள் கனங்களும் குறைந்து கொண்டு போகும். அல்லேலூயா. ஆலயத்துக்கு போகும்போது உன் நடையை பாதுகாத்து உன் நடையை சற்று சிந்தித்திருப்பாங்க. என் நடை கரெக்டா இருக்கிறதா, நான் போகிற வழி சரியா இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்து கத்திரிடம் பார்த்து மூன்றாவதாக நாம் வாசித்தோம் என்று சொல்ல வாசிக்கலாம். அதே சங்கீதத்தில் 141 சங்கீதத்தில் 141 சங்கீதம் 3 வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையோ, என் உதவின் வாசலை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் எவ்வளவாக சொல்லுகிறதானே இந்த மூன்றாவது வார்த்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். இருதயத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய நடையை நம்ம காத்துக்கொள்ளணும். மூன்றாவது வேத திட்டமாய் சொல்கிறதை பார்க்கிறோம். எங்க தாவீது எவ்வளவாய் சொல்கிறதை பார்க்கிறோம். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையோ, என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அப்படியானால் தாவீதுடைய வாழ்க்கையிலே அநேக இந்த வாய்களை குறித்து பேசுகிறதான காரியங்களை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாய் நமக்கு தேவன் கொடுத்த ஒரு காரியம். இந்த வாயிலை கர்த்தரை துதிக்கும்படியான வார்த்தைகள் உண்டு. அல்லேலூயா. தேவ சபையே உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளுக்கும் நமக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்ன? நாம பேசுறோம், அதுங்க பேசுறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். இல்லை அவருக்கு எல்லாம் இருக்குது. அதுவும் முட்டையிட்டு குஞ்சு பறித்தால் எல்லாம் காப்பாற்றுது, எல்லாம் செய்யுது, எல்லா விதம் ஞானங்களும் இருக்கிறது. ஆனால் ஒன்று நாம் பேசுகிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த வாயை தேவன் கொடுத்திருக்கிறார். அங்கே சொல்லுகிற தாவீது, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையோ, என் உதவின் வாசலை காத்துக்கொள்ளும். ஆண்டவர்கிட்ட தன்னுடைய வாய் ஒப்புகளுக்குதான ஒரு காரியம். ஏன் குடும்பத்துல பிரச்சனை வருது, ஏன் வேடஸ்தத்துல பிரச்சனை வருது, உடனே சொல்லுவாங்க அவருக்கு வாய் சரி, அந்த அம்மாவுக்கு வாய் சரியில்லை. அப்ப அது சரியில்லைன்னா எல்லாமே என்ன செய்யும்? சரியில்லாம போயிடும். போகாதான். வாய் கரெக்டா இருந்தா எல்லாமே என்ன செய்யும்? கரெக்டா இருக்கு. அப்படிதான் சொல்ற காரியம் இல்லை. வாய் கொஞ்சம் அதிகம் இல்லை, எடுத்துதான் பேசிடுவாங்க, பட்டுன்னு பேசிடுவாங்க, கோபமா பேசிடுவாங்க, சுத்தரிக்கிற மாதிரி பேசுவாங்க, காயப்படுற மாதிரி பேசுவாங்க. சொல்றோம். ஏன் சொல்றோம்? என் வாய்க்கு நான் என்ன செய்யல? காவல் வைத்துக் கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஆனால் என் வேதம் சொல்கிறது, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையோ, என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். என் வாயிலிருந்து புறப்படும் உதடு வழியே வருகிற அந்த வாசல்ல தேவையில்லாத வார்த்தை, தேவையில்லாத சம்பாஷணை, தேவையில்லாத பேச்சு இதெல்லாம் என் வாழ்க்கையில வராதபடி என் உதடுக்கு என்று வைக்கப்பட்ட அந்த வாசல் நீங்க என்ன பண்ணுங்க? பூட்டி வச்சிருங்க. அதுக்குள்ள தேவையில்லாத வார்த்தை வரக்கூடாது, பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள் வரக்கூடாது, பிரியமில்லாத வார்த்தைகள் வரக்கூடாது, வீணான வார்த்தைகள் வரக்கூடாது, அசுத்தமான வார்த்தைகள் வரக்கூடாது, அருவருப்பான வார்த்தைகள் வரக்கூடாது, மற்றவர்களை அசட்டை பண்ணுகிற வார்த்தைகள் வரக்கூடாது. இதற்கு என்ன செய்ய வேண்டும்? என் இதயத்திற்கு காவல் வைப்பது போல, என் நடக்கையை காத்துக் கொள்வது போல, என் வாசலுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? காவல் வைக்கும்படி தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவ சபையே இந்த நாட்களிலே நாம் பேசுகிறதான பேச்சுகளை குறித்து பார்க்கிறது. எனக்கு அநேகருடைய பேச்சு, அநேகருடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அநேகருடைய வார்த்தைகளை பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமில்லாத இருக்கிற அசுத்தமான வார்த்தைகள். கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு ஆண்டாண்டு காலம் இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கை இன்னும் கெட்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவனுக்கு எப்படி கெட்ட வார்த்தை வாய்க்கலாம் வரலாமா? அப்ப கிறிஸ்துவனுக்கும் கெட்ட வார்த்தை பேசுறோம், கிறிஸ்துவ அறியாதவங்க கெட்ட வார்த்தை பேசுறான். ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இருக்குதா? சொல்லுங்களேன். வித்தியாசம் இருக்கிறதா? இன்னைக்கு அவன் உலகத்துல ஆபாசமா பேசுறான், கிறிஸ்தவ சண்டை வந்து ஆபாசமா பேசுறான், அசிங்கமா பேசுறான், அருவருப்பா பேசுறான், அவனோடய ரொம்ப மோசமா பேசுறாங்க. அப்ப தேவனைகளை எப்படி ஏற்றுக்கொள்வான்?
என் உதவிக்கு நான் காவல் வைத்திருந்தேன்னு சொன்னா, என் உதவி வாசலை நான் காத்து கொண்டேன்னு சொன்னா, என் வாழ்க்கையில என் வாயிலிருந்து எப்படி அசிங்கமான வார்த்தை, அருவருப்பான வார்த்தை, மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தை, தேவனுக்கு பிரியமில்லாத இருக்கிற வார்த்தை, மற்றவர்கள் காதை மூடிக்கொண்டு போகும்படியான வார்த்தை என் வாழ்க்கையில எப்படி வரும்? சில ஆட்கள் மனைவி திட்டுவோம், கெட்ட கெட்ட வார்த்தையை திட்டோம். நான் கட்டணம் போட்டேன், நான் பெற்ற பிள்ளைகளுக்கு போனேன், அபாசமா பேசுறோம். யாரை திட்டுற? உன் மனைவியை திட்டுகிறான். அப்ப அந்த இடத்துல எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். எத்தனை பெண்கள் தன் புருஷனை அசிங்கமா திட்டுறாங்க, எத்தனை பிள்ளைகள் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை அசிங்கமா கேவலமா திட்டுறாங்க. இதெல்லாம் தேவன் எப்படி ஏற்றுக்கொள்வார்? என் உதவிக்கு நான் காவல் வைக்கவில்லையே, என் நாம பேச வேண்டிய வார்த்தை இதே வாயில தான் நான் பேசுறோம். அதே ஞாயிற்றுக்கிழமை அந்நிய பாஷை பேசுறோம், இதே ஞாயிற்றுக்கிழமை நம்ம பாடலை பாடி துதிக்கிறோம், இதே ஞாயிற்றுக்கிழமை துதிக்கிறது மாத்திரமல்ல, சத்தம் போட்டு சோமரம், வீட்டில் நல்லா சோமரம் எல்லாம் நடக்கிறது. ஆனா அதே வாயில தான் கெட்ட வார்த்தையை படுகிறது. அதான் சொல்றேன், ஒரு கூற்றிலிருந்து கசப்பும் தித்திவமான தண்ணீர் பெறப்படுவது எப்படி? இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் பேசும்போது டபுள் மீனிங்கா பேசுறான், டபுள் மீனிங்கா போட்டு பார்த்து புரிய மாட்டேங்குது. அவ்வளோ அசுத்தமான வார்த்தைகள் சேர்ந்து பேசுறான், நகைச்சுவையா பேசுறான், கட்ட அர்த்தம் கொண்ட வார்த்தைகள். அப்ப இதெல்லாம் வாயிலிருந்து வந்துச்சு. காலையில் நான் படிச்ச பைபிள் எங்கே, இந்த வசனம் என் வாயிலிருந்து வந்தது, அந்த வார்த்தை எங்கே, நான் பண்ண ஜெபம் எங்கே? அப்ப என் ஆவிக்குரிய வாழ்க்கை நான் என்ன வளர்ந்து இருக்கிறேன், என் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன கர்த்தருக்கு கனி கொடுத்து இருக்கிறேன், என் வாயிலிருந்து வரக்கூடிய கூடாத தேவன் விரும்பாது இருக்கிற அசுத்தமான வார்த்தை எனக்குள்ளே வராதுன்னு சொன்னா என் வாய் என்ன காவல் வைக்கப்படலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வாழ்க்கையில வேதம் அழகாக சொல்லுங்க, உன் வாய் நாவுக்கு என் வாய் காத்துக்கொள், என் உடல் வாசலை காத்துக்கொள்ளும் என்று சங்கீதக்காரர் சொல்லுங்க. என் அநேகருடைய வாழ்க்கையில தேவ சபையை எடுத்து பேசுவர் காரியம் இருக்கிறது, புறப்போய் பேசுவர் காரியம் இருக்கிறது. இந்த நாட்களில் வேதம் அழகாய் சொல்லுகிறது, உன் நாவுக்கு உன் உதடுகளுக்கு காவல் வைத்துக்கொள். சங்கீதம் 34 சங்கீதத்துல அதே தாவீது சொன்ன 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 34:13 வாசிப்போம். உன் நாவை பொல்லாப்புக்கோ உன் உதடுகளை கவட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். அல்லேலூயா. உன் நாவை பொல்லாப்புக்கோ உன் உதடுகளை கவட்டு வசனிப்புக்கு என்ன செய்ய வேண்டுமா? விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உன் நாவுக்குள் பொல்லாப்பு வரக்கூடாது. நீ பேசுவதனால குடும்பத்துல பொல்லாப்பு வரக்கூடாது. நீ பேசுவதனால எதிர்கடத்துல பொல்லாப்புகள் வரக்கூடாது. அவைக்கு விலைக்கு உன் நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உன் உதடுகள் கவட்டு வசனி, மற்றவர்களை வஞ்சிக்கிற அல்லது மற்றவர்களை மெச்சு மற்றவர்கள் தேவையில்லாமல் புகழ்ந்து பேசுகிற காரியங்களுடைய முதலில் என்ன செய்ய வேண்டுமா? விலக்கி காத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மற்றவங்க தேவையில்லாம வர்ணிக்காது. நீங்க எவ்வளவு நல்லா இருக்கிறீங்க, உங்க ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு, இல்ல உங்க ஃபேண்ட் நல்லா இருக்கு, இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள். அது நல்லா தான் போட்டு இல்ல. இன்னைக்கு கபட்டு வசனிப்பு, மற்றவர்களை கவர்த்தக்கதான வார்த்தைகளை இன்னைக்கு மனுஷன் போட்டு கொண்டிருக்கார். தேவ சபையே, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்பிலக்கி காத்துக்கொள். வாசிக்கலாம். அதே சங்கீதம் 39ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். 39ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசித்தோம். என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மாட்டோம் அழைக்கி வைப்பேன் என்றேன் என்று வாசிக்கிறோம். என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு. ஒரு தெருவில் சண்டை நடந்துட்டு இருக்கிறது. அந்த சண்டைகள் உலகத்தில் இருக்கிற மனுஷன் அவ்வளவு அசுத்தமான அருவருப்பான கெட்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். எதிர்த்து ஒரு கிறிஸ்தவர், அவருக்கு மன சண்டை நடக்குது. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தெரியுமா? உனக்கு தெரிந்த வார்த்தையோட எனக்கு அதிகமா தெரியும், நான் கிறிஸ்தவர் என்பதனால் நான் பேசாம போறேன். சொல்றாரு. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, உனக்கு தான் கெட்ட வார்த்தை பேச தெரியுமா? உன்னை விட எனக்கு அதிகமா தெரியும், ஒன்னே ஒண்ணுதான், நான் கிறிஸ்தவன் என்பதனால் பேசாமல் போகிறேன். சபையை ஒரு ஆண் பெண்ணோட பேசும்போது கபட்டு வசத்து வரக்கூடாது, தேவையற்ற வார்த்தைகள் வரக்கூடாது, மற்றவர்களை கவர்த்தக்கான வார்த்தைகள் வரக்கூடாது. எது அழகாக சொல்லுகிறது, நாட்கள் டபுள் மீனிங்கான வார்த்தைகள் வரக்கூடாது.
இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். தேவ சபையுடைய வார்த்தையில தேவனை கனப்படுத்த வேண்டும். ஒரு வார்த்தை தேவன் சொல்ற பேசுகிற வார்த்தைக்கு தேவன் கணக்கு வைத்திருக்க கணக்கு கேட்பான் வேணும் சொல்லுகிறது. அதனுடைய வார்த்தை சரியா இருக்க வேண்டும். ஒரு வார்த்தை ஒரு பேச்சு சரியா இருக்குமானால் கர்த்தர் உண்மையாக இவனை கனப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பேச்சு கரெக்டா இருக்கும். எங்க பேசணும், ஒரு ஆணுகிட்ட பேசினா கரெக்டா இருக்கும், ஒரு பெண்ணுகிட்ட பேசினா கரெக்டா இருக்கும், ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசுறது கரெக்டா இருக்கும், ஒரு ஊழியக்காரர் விசுவாசிக்கிட்ட பேசும்போது சரியா பேசணும். ஹல்லேலூயா. எங்க இருந்தாலும் நம்ம வார்த்தை நம்ம எல்லையை மீறி நம்ம தாண்டி போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. வார்த்தையா தான் இருக்கணும், நம்முடைய பேச்சு சரியா தான் இருக்கணும். எந்த விதத்திலும் தேவனுக்கு பிரியமில்லாத நயவசனிப்பான வசனம், நயவசனிப்பான வார்த்தை நமக்குள்ள இருந்து வெளியே புறப்பட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா என் சரீரம் தீட்டுப்பட்டதாகி போகிறது. அழகா ஞாபகம் சொல்லுகிறார், கப்பலுக்கு எப்படி ஒரு பெரிய சுக்கானத்தை விடத்துள்ளதோ அதே போல ஒரு மனுஷனுக்கு நாவு சுக்கானாக இருக்கிறது. அது என்ன செய்கிறதா, சின்ன காட்டை குச்சி கொளுத்தி போட்டு எரிந்து போகிறதோ அது போல ஒரு மனுஷனுடைய ஆயுள் சக்கரத்தை என்ன செய்கிறதா அழித்து போட வேண்டிய வேதத்தை வாசிக்கிறோம். அழகாக திருக்குறள் வச்சுக்கிறார், லத்தியினால் சுட்டப்புண் உள்ளார மாறாதே நாடினால் சுட்டம். நீ பேசுறதுக்கு அப்புறம் 1000 சாரி கேட்டாலும் பிரோஜனம் கிடையாது. பிரோஜனமா கிடையாது. இல்லை, நான் பேசி வார்த்தை கொட்டிட்டா பேசுவாங்க, கொட்டிட்டா அள்ள முடியாது. எனது வார்த்தை ஒரு முறை பேசிட்ட திரும்ப அள்ள முடியுமா? பேச முடியாது. மீண்டும் அந்த வார்த்தை சொல்லலாம். அதான் தீயினால சுட்டா கூட புண்ணு ஆறிப்படும், நாவினால் சுட்டப்படும். அது எதிர்த்து இடத்தை உண்டாக்கிறமா காயத்தை உண்டாக்கிவிடும். இன்னைக்கு வீடு மழை சொல்லுகிற 3 நிலைகளை பார்க்கிறோம். வாயுக்கு மாத்திரம் இல்லை, இந்த நாட்கள் நமக்கும் தான் இருந்துச்சு. மற்ற வேதம் சொல்கிறது, உயர்வை காத்துக்கொள், 2வது அடைய சரியை காத்துக்கொள், 3வது ஒரு நாவை காத்துக்கொள். இந்த 3 நம்ம காத்துக்கலாம் சொன்னோம். நம்முடைய வாழ்க்கையை உண்மையாக ஆஸ்வதிக்க நல்லவராக இருக்கிறார். வசனங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். கேட்டுவே இந்த வாரத்திலே பிறந்த நாளை திரும்ப நாளை காண்பிக்கிற அன்பு பிள்ளைகளை அடுத்த இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்த்து செல்வோம். இந்த பிரசன்ன பத்திரை கடந்து வந்ததுக்காக ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையுடைய கடைசி நாளிலே கர்த்தரை துதிக்கப்படி கொடுத்த நல்ல கிருபைக்காக ஆண்டுக்கு நன்றி சொல்ல வேதம் சொல்லுகிற இந்த நாளிலே புத்திமதியை விரும்புகிற ஜீவ வழி நடக்கிறான் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டிய காரியங்களை நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளபடி, நம்முடைய நடக்கையை நாம் காத்துக்கொள்ளபடியாக, நம்முடைய நாவை காத்துக்கொள்ளபடியாக தேவன் விரும்புகிறார். என் நாவும் என் இருதயமும் இந்த நாட்டில் நடக்க சரியாய் இருக்கும் என்றால் நான் கர்த்தருக்கு உகந்தவனாய் வாழ முடியும் என்று வேதம் திட்டமாய் சொல்கிறது. இதயத்தை காத்துக்கொள்ளாத நிலை இருக்கும் என்று சொன்னார். என் நடக்கை இன்னும் மாறி மாறி போகிற ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னார். ஒருவேளை நாவு இன்னும் என்னுடைய கடிவாளம் சொல்லாத என்னுடைய நாவு சிரேஷ்டமாய் இருக்கும் என்று சொன்னார். தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து அவருக்கு பிரியமாய் வாழும்படியாக நம்மை தாழ்த்தலாம். அதை நோக்கி பார்த்து சென்னை நேசிக்கிற நல்ல தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலவிடைக்காக நன்றி சொல்லுகிற நன்றி உள்ளதை தோடு கூட நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஐயா, ஜீவனுள்ள தேவ பிரசனம் இந்த காலவிடையை நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். அடுத்த 11வது மாதம் 29வது நாளிலே மீண்டும் சபை கூடி வரும்படி கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அநேக சபை கூடி வரலை விட்டு விடுகிறது போல நாங்கள் விட்டு விடாதவர்களுக்கு சாக்கு போக்கு செல்லாதவர்களுக்கு ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் உண்மை தேட தொழுது கொள்ள ஆராதிக்க அபிஷேகப்பட்ட அனைவரையும் பிரசனத்தை நிரப்புவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, இதனால் கேட்டு தேவனுடைய வார்த்தைக்காக நன்றி சொல்கிற தகப்பனே. இன்றைக்கு நாங்கள் கேட்ட இந்த புத்திமதிகள் எங்கள் வாழ்க்கையிலே அனைவரை ஸ்தோத்திரம் அனைவரும் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் இருக்கும்படியாக ஒப்புரைச்சிருக்கும். இருதயங்கள் நடக்கை அனைவர்கள் முதல்களுக்கு நாங்கள் அனைவரை காத்துக் கொள்ளபடியான ஒரு கிருபையை தேவன் கொடுத்தீராக. உடைகள் மாம்சங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் என் மாம்சத்தை அனைவர்களுக்குள்ளே கீழ்ப்படுத்தும்படியான அனைவரது அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்குள்ளே தேவன் கொடுக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, திருச்செந்தூர் ஒவ்வொரு வாலிப தங்கைகளை என் ஆண்டவர் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி நீதியின் பாதை நடத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்.
அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். நாட்டுக்கு அனைத்து கர்த்தருடைய மக்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வாழ்த்துகிறோம். விசேஷமாக இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் சபையாய் சேர்ந்து நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய சுகம், கர்த்தருடைய ஆரோக்கியம், கர்த்தருடைய வழிநடத்தல், கர்த்தருடைய சமாதானம் ஒவ்வொருவரும் நிலைத்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனப்பட்ட மக்களை தேவன் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆலய கட்டுமானப்பட்ட கர்த்தருடைய விசேஷித்தமான கிருபையிலிருந்து தொடர்ந்து பணிகள் நடைபெற தேவன் உதவி செய்யும்படியாக ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இதனால விசேஷ பரணத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இரண்டாம் அணியில் சொல்லப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே இந்த தேசத்துக்குள் அநேகத்தில் இருக்கிறது தகப்பனே. ஆனாலும் தமிழ்நாட்டுக்குள் மட்டும் காக்கிற தேவன் இனி ஒரு நாட்டுடைய ஜனங்களை சுமையா நீதியாய் பரிசுத்தமாய் தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொரு சிறுவர்கள் பெரியவர் வரைக்கும் உங்க செட்டைகளின் மறைவுகளில் மறைந்து ஆசீர்வதிப்பீராக என்னை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. வருகிற நாட்கள் தான் அடுவரை மாத்திரை கடைசி ஆண்டுடைய கடைசி அடுவரை முதலாவது அடுவரை நாளிலே நாங்கள் நேரங்களை கத்தருக்கென்று கொடுக்கத்தக்கதாக அந்த வாக்குதத்தை ஆராதனை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்துதி. என் ஆத்துமா அவர் செய்த சகல உபகாரங்களில் பரவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் சமாதானம் வழிநடத்தும் சகல ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய வருகை மற்றும் ஞாபகம் கிடைத்திருந்து